மூச்சு திணறல் தான் சொல்றாங்க. மூச்சு திணறல் இருக்கும்போது மார்பகத்தில எப்படி ரத்த காயம் இருக்கும்? அவர் கடிச்ச மாரி இருந்தா தான் இருக்கு அப்படின்றாரு. கடிச்ச மாரி இருக்கு. அது ரத்த காயம் இருக்குன்னா, இல்ல அத தட்டுனதுனால மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னு டாக்டரும் சொல்றாரு, அதிகாரியும் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து உலக ஆய்வாளர்களா இருக்காங்க. அவங்க உலகம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க. ஆனால் இவரும் அத வந்து ஏத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில இருக்கார். கடைசி வரைக்கும் அவர் போராடி பார்த்திருக்கார். நீங்க அந்த அவருடைய மாப்பிள்ளையா போன அந்த ஹேமந்தா அவர கூட நீங்க ஜாமீன்ல விட்டு அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்துட்டார். அப்புறம் கையெழுத்து போட்டு அவரும் வந்து நிரபராதி ஆயிட்டார் இப்போ. அவர் இல்ல அப்படிங்கிற மாரி கடைசியில போச்சு மூச்சு திணறல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா, அதாவே போய் தற்கொலை பண்ணிச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு யாரோ படத்துல சொல்லுவாங்க. அந்த மாரி போனாலும் போலாம். மிகப்பெரிய இந்த மன உளைச்சல் அதிகமாயிருக்கு சார் அவருக்கு. 4 வருஷமா வந்து தன்னுடைய மகளுடைய கேஸ பல வகையில முட்டி மோதி பார்த்துருக்காரு. ஒரு சாதாரண ஆளே ஒரு விவசாயி அப்படின்னா அவனுக்கு தெரியாது. அவருக்கு சட்டம் தெரியாது. யார சந்திக்கணும், யார் மூலமா அத வெளிய கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியாது. ஆனாலும் கூட ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருந்து, ஒரு ஆய்வாளரா இருந்து பல கொள்ளைகளை எல்லாம் பார்த்துருக்காரு அவரு. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய மகளுடைய இறப்பை அது இறப்புக்கு மரணத்திற்கு சரியான நியாயத்த கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு. இந்த வருத்தம் வந்து ஒரு வயசானவர் தானே காமராஜர் அப்படின்னு பேர் அவரு வயசானவரா. அதனால சமயத்தில உங்களுக்கு அந்த ஆற்றாமை, அந்த வலி, வருத்தம் அதுதான் அவர வந்து தற்கொலைக்கு தூண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் மகளுடைய துப்பட்டாவுல வந்து இது போட்டிருக்காங்க. மகள் மேல எவ்வளோ பாசமா இருந்திருக்குன்னு சொன்னா, அந்த மகளுடைய துப்பட்டாவை போட்டு தற்கொலை பண்ணியிருக்காருன்னா, அந்த அளவுக்கு அந்த அம்மா அவங்க சொல்றது கரெக்ட் தான். வீடே சுடுகாடு மாரி தானே. குடும்பத் தலைவர் கிடையாது. ஆசையா பெற்ற மகள் கிடையாது. பேரன் பேத்தி கிடையாது. அந்த அம்மா இப்போ தனி மரமா நின்று சம்பாரிச்சு வச்ச காசா இருந்தாலும், இது இருந்தாலும் இப்போ அத வச்சு என்ன பண்ண முடியும் நீங்க? ஏற்கனவே ஒரு மகளை இழந்து ஒரு ரொம்ப வலியோடு இருந்தாங்க. இப்போ கணவரையும் இழந்து ஒரு விடோவா அவங்களுடைய கண்ணீருக்கு யார் பதில் சொல்றதுன்னு தெரியல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆயிடுச்சு. அவருடைய தந்தை வந்து இன்றைக்கு காலையில் அதே மாதத்தில் தூக்கு போட்டு இறந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வந்து இந்த 4 வருடங்கள்ல நிறைய விஷயங்கள் சித்ராவோடது தற்கொலை அல்ல கொலைன்னு பேசிகிட்டே வந்தார். நீதி வேணும்லாம் பேசியிருந்தார். அவருடைய கணவர் ஹேமந்த் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் விடுதலை பண்ணப்பட்டார். அதுவுமே வந்து அவர் அதிருப்தி தெரிவிச்சிருந்தார். இந்த சூழலில் அவர் தற்கொலை பண்ணியிருக்காரு இல்லையா? அப்படி பார்க்குறீங்களா? இல்ல நாட்டுல இந்த மர்ம தேசம்னு ஒரு தொடர் ஒண்ணு பண்ணியிருந்தார் நம்ம இவரு பாலச்சந்தர் சார். அந்த மாரி அவிழ்க்கப்படாத நிறைய முடிச்சுகள் ஒரு கொலையா, தற்கொலையான்னு சொல்லாம வந்து நெறைய வந்து இந்த நடிகைகளுடைய நெறைய கொலைகள்ன்றது நெறைய அந்த மரணங்கள் உண்டு. ஸ்ரீதேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீதேவி, அப்புறம் ஷோபா, பாலு மகேந்திரா அவர் தான் கொன்னாரு அப்படிங்கிற மாரி போயிட்டு, இல்ல அப்படின்னு வேற மாரி போயிட்டு கடைசியில அவர் நிரபராதின்னு சொல்லப்பட்டது. அதே மாரி சில்க் சுமிதா, அவருடைய மேனேஜர் தான் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டு, அதுவும் வந்து கடைசியில தற்கொலையா போனது. இந்த மாரி ஸ்ரீதேவியும் இன்னைக்கு வரைக்கும் தெரியலையே உங்களுக்கு. கொலையா? தற்கொலையா? என்னவும் இல்ல. அவங்க ஒரு தண்ணி தொட்டியில ஒரு கடல்ல இல்ல. வெறும் சாதாரண குளியல் தொட்டியில இறந்தாங்க அப்படிங்கிறது தான் இது. இப்படி அந்த மர்ம முடிச்சுகளாவே இருக்கு. இதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய பின்பலம் இருந்தா தான் இந்த மாரி இந்த முடிச்சு அவுக்க முடியாது சார். சாதாரண இடங்கள்ல அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆரம்பத்தில அவங்க வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ல என்ன ஒரு நல்ல பேர் வந்துச்சு. ஒரு நல்ல ஒரு அந்த சீரியல்ல நல்ல பேசப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த மற்ற சேனல்கள்ல அவங்க பண்ண அந்த கம்பேர் பண்ண இதெல்லாம் சுறுசுறுப்பா நல்லா பண்ணாங்க. அது ஒரு நல்ல பேரெல்லாம் இருந்துச்சு. அந்த பேரோடு அது இப்படி இருக்கும்போது லவ்வுன்னு வருது, வேற கொஞ்சம் விஷயங்கள் வருது. திடீர்னு பார்த்தா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க. நீங்க சொன்ன மாரி அவங்க அப்பா வந்து காவல்துறையில இருந்திருக்காரு. சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரா இருந்திருக்காரு. ஏன்னா, அவருக்கு என்னன்னா, நம்ம சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரா இருந்து ஒரு காவல்துறையில இருந்தும் கூட, நம்முடைய மகளுடைய இறப்பு வந்து தற்கொலை இல்ல அப்படின்னு நிரூபிக்க அவரால முடியல. வெளிப்படையா சொல்றாருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டங்கள பார்த்துருக்கேன். அது வந்து கொலையா, தற்கொலையான்னு சொல்லிட்டு என்னால ஒரு யூகத்துக்கு வர முடியும். ஆமா. என்னுடைய பொண்ணோட சடலத்த பார்க்கும்போது அது கொலைதான்னு அவர் உறுதியா சொல்றாரு. மார்பகத்துல காயம் இருந்தது. அதெல்லாம் கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்ன காரணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா போராடிட்டு வந்துட்டு இருக்காரு. மூச்சு திணறல் தான் சொல்றாங்க. மூச்சு திணறல் இருக்கும்போது மார்பகத்தில எப்படி ரத்த காயம் இருக்கும்? அவர் கடிச்ச மாரி இருந்தா தான் இருக்கு அப்படின்றாரு. கடிச்ச மாரி இருக்கு. அது ரத்த காயம் இருக்குன்னா, இல்ல அத தட்டுனதுனால மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னு டாக்டரும் சொல்றாரு.
அதிகாரியும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து உலகமாக ஆய்வாளர்களாக இருக்காங்க, உலகம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க. அதனால் இவரும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார். கடைசி வரைக்கும் அவர் போராடி பார்த்துருக்கார். நீங்கள் அந்த அவருடைய மாப்பிள்ளையா போன அந்த ஹேமந்தா அவரை கூட நீங்கள் ஜாமீனில் விட்டு அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்துட்டார். அப்புறம் கையெழுத்து போட்டு அவரும் வந்து நிரபராதி ஆயிட்டார். இப்போ அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் அவர் இல்ல அப்படிங்கிற மாரி கடைசியில போச்சு மூச்சு திணறல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா, அதாவே போய் தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு யாரோ படத்தில சொல்லுவாங்க. அந்த மாரி போனாலும் போலாம். ஏன்னா, அவரே வந்து அவருக்கு மிகப்பெரிய இந்த மன உளைச்சல் அதிகமாயிருக்கு சார் அவருக்கு. 4 வருஷமா வந்து தன்னுடைய மகளுடைய கேஸ பல வகையில முட்டி மோதி பார்த்துருக்காரு. ஒரு சாதாரண ஆளே ஒரு விவசாயி அப்படின்னா அவனுக்கு தெரியாது. அவருக்கு சட்டம் தெரியாது. யாரை சந்திக்கணும், யார் மூலமா இதை வெளிய கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியாது. ஆனாலும் கூட ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருந்து, ஒரு ஆய்வாளரா இருந்து பல கொலை, கொள்ளைகளை எல்லாம் பார்த்துருக்காரு அவரு. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய மகளுடைய இறப்பை இறப்புக்கு மரணத்திற்கு சரியான நியாயத்த கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு. அந்த ஒரு வலியும் வருத்தம் இருக்கு. அந்த அந்த வருத்தம் வந்து ஒரு வயசானவர் தானே காமராஜர் அப்படின்னு பேர் அவரு, வயசானவரா. அதனால சமயத்தில உங்களுக்கு அந்த ஆற்றாமை, அந்த வலி, வருத்தம் அதுதான் அவர வந்து தற்கொலைக்கு தூண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் பல இடங்கள்ல மோதி பார்த்துருக்காரு, பல இடங்கள்ல மோதல. பல இடங்கள்ல போய் பேசி பேசி பார்த்துருக்காரு. அவர் சொல்லும்போதே நீங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மேலதிகாரி சொல்லும்போது அவரு ஒண்ணும் சொல்ல முடியாம இருக்கு. பேச முடியாது. பேச முடியல. அது ஆமா, ஆமான்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல. அவர் அப்படியே அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாரி பல வழக்குகள் அவரும் பார்த்திருப்பார். அவரும் பார்த்துருக்காரு. அவரே சொல்றாரு 500க்கு மேல பார்த்துருக்கேன்னா, பல வழக்குகள இப்படி வந்து எப்படியெல்லாம் சில வழக்குகள் ஜோடிச்சு போயிருக்கலாம், அல்லது ஜோடிக்கப்பட்டு அது வந்து தீர்ப்பு சொன்ன மாரி போயிட்டுருக்கலாம். இல்ல அது தற்கொலை தான் அப்படின்னு பல இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பல கேஸ் வந்து தற்கொலைன்னு போயிருக்கு. ஷோபாவுடைய கேஸ் தற்கொலைன்னு தான் போச்சு. சில்க் சுமிதாவுடைய கேஸ் தற்கொலைன்னு தான் போச்சு. இப்படி நிறைய கொலைகள் உண்டு. நிறைய உண்டு. தற்கொலைன்னு போனது. அதே மாரி இதையும் தற்கொலையா மாற்றப்பட்டதுன்னு நெனைக்கிறேன். மூச்சு திணறல்ன்னு தான் சொல்றாங்க. அவங்கலாம் மூச்சு திணறல் அப்படின்னா தற்கொலை மாரி தற்கொலை இல்ல. அவங்கலாம் மூச்சு திணறல் வந்துச்சு செத்து போயிட்டாங்க. யாரும் இது தற்கொலையும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கு அவருடைய ஏற்கனவே முதல்ல வந்து மகள், அதுக்கப்புறம் இன்றைக்கு கணவர் இறந்த உடனே அவங்க சித்ராவோட அம்மா வந்து ரொம்ப கதறி அழுகுற வீடியோலாம் பார்க்க முடியுது. வெளிப்படையா சொல்றாங்க, "இந்த வீடே சுடுகாடா மாறிருச்சு." இப்படிலாம் ரொம்ப எமோஷனலா பேசினாங்க. அவங்களுடைய நிலைய பார்க்கும்போது தான் ரொம்ப ஆமா சார். அது ஒரு ஒரு நல்ல ஒரு மகள பெத்தாங்க, நல்லா வளர்த்தாங்க, வாளாக்குனாங்க. ஒரு மீடியாவுக்குள்ள வந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மீடியாவுக்குள்ள வந்து ஒரு நல்ல பேரும் புகழுமா இருந்தது. ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க நெனைச்சாங்க. கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அது பார்த்தா வாழ்க்கை வேற மாறி போகுது. எதிர்காலத்தில ஒரு பொண்ணு பேரன் பேத்தியோட சந்தோஷமா வாழணுங்கிறது தானே அவங்க ஆசை. அந்த மாரி ஒண்ணுமே இல்லையே! பேரன் பேத்தியும் பிறக்கல, ஒண்ணும் கிடையாது. ஒரு மகள் இருந்தா அவன் செத்தான். அப்புறம் கணவரும் அந்த அந்த வேதனை தாங்காம அது வந்து போராடி முடியாம கண்ணகிங்கலாம் அன்னைக்கு வந்து எப்படி சிலம்பு எடுத்துட்டு மதுரை எரிச்சதோ, அந்த மாரி இவர் வந்து அந்த சட்டத்தை நோக்கி தான் தன்னுடைய போராட்டங்கள தொடங்கியிருக்காரு. 4 வருஷமும் கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்காரு. தன்னுடைய இந்த தரப்பு நியாயங்கள எடுத்து வச்சிருக்காரு. தன்னுடைய நியாயங்களை வந்து எங்கேயுமே எந்த இடத்துல கதவு தட்டியும் இவருக்கு வந்து நியாயம் கிடைக்கல. எங்குமே நியாயம் கிடைக்கலன்னு சொல்லும்போது, ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிற எனக்கே அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு இவருக்கே அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு விவசாயி, ஒரு கூலி தொழிலாளி, இப்போ காவல்துறையில ஏதாச்சும் ஆச்சுன்னா, உங்களுக்கு யாருக்கும் சரியான நியாயம் எங்கே கிடைக்கும்னு தெரியலையே. எப்படி நியாயம்? அது நியாயம் இந்த கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்கும் அப்படின்னா, கோர்ட்ல போனாலும் பல இங்க கேட்குற கேள்விகளுக்கும், நடந்த சம்பவங்களுக்கும், இவங்க சொல்றதுக்கும், அப்புறம் வந்து டாக்டருடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வரும்போது உங்களுக்கு வேற மாறி போயிருது. இதற்கான ஆதாரத்தை நம்ம என்ன திரட்ட முடியும்? இதெல்லாமே கலந்து தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு சார். அதனால தான் நீங்க அவருடைய மகளுடைய துப்பட்டாவுல வந்து இது போட்டிருக்கார். மகள் மேல எவ்வளோ பாசமா இருந்திருக்கும்னு சொன்னா, அந்த மகளுடைய துப்பட்டாவை போட்டு தற்கொலை பண்ணியிருக்காருன்னா, அந்த அளவுக்கு அந்த அம்மா அவங்க சொல்றது கரெக்ட் தான். வீடே சுடுகாடு மாரி தானே. குடும்பத் தலைவர் கிடையாது. ஆசையா பெற்ற மகள் கிடையாது. பேரன் பேத்தி கிடையாது. அந்த அம்மா இப்போ தனி மரமா நின்று சம்பாரிச்சு வச்ச காசா இருந்தாலும், இது இருந்தாலும் இப்போ அத வச்சு என்ன பண்ண முடியும் நீங்க? தனிமரமா இருந்து அந்த 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 தாய் வந்து ஏற்கனவே ஒரு மகளை இழந்து ஒரு ரொம்ப வலியோடு இருந்தாங்க. இப்போ கணவரையும் இழந்து ஒரு விடோவா அவங்களுடைய கண்ணீருக்கு யார் பதில் சொல்றதுன்னு தெரியல. கண்ணீருக்கு யார் பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. இப்போ தொடர்ச்சியா அவரும் போராடி இருக்காரு. ஆமா. மகளுடைய மரணத்திற்கு வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு. அவரே இறந்திருக்காரு இல்லையா? அவர் இறந்ததுக்கு அப்புறமாவது ஒருவேளை அவர் சொல்ற மாரி வந்து கொலையா இருந்தாலும் அதற்கான நீதி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்படி இப்போ வாய்ப்பு கிடையாது சார். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரால பல இடங்கள்ல போராட முடியல.
இறந்த பிறகு அவருக்கு யார் இவங்க அந்த அளவுக்கு யாருமே வந்து மனசு இறங்கி தியாகிகள், நல்லவர்கள்லாம் நாட்டில இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்ல, இல்ல அவருடைய நியாயமான கோரிக்கை தான். ஏத்துக்கல. அதனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சினிமாவுலன்னு சீன் வைக்கலாம். நிஜத்தில அதெல்லாம் கிடையாது. நிஜத்தில அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் இருக்காங்க என்னான்னு தெரியல. நியாயங்கள் அப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா, அது அவர் அவர் இருக்கிற வரைக்கும் போராடிட்டு இருந்தது அதுதானே. இல்ல இது கொலைதான், கொலைதான்றாரு. அவருடைய மருமகன் தான் கொலை பண்ணாருன்னு சொல்றாரு. ஆனா வந்து ஏத்துக்கல. அவங்க யாருமே ஏத்துக்கல. இப்போ வந்து அத வந்து அவர வந்து சொல்லி சொல்லி பார்த்துட்டு முடியாம கடைசியில அவரே தன்னை மாய்த்துக் கொண்டார். அவருக்கு இந்த மரணம் அவரு மரணத்தின் மூலமா வந்து அமைதிய தேடிக்கிட்டாரே தவிர, அவருக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. நியாயம் கிடைக்காமலே தான் இறந்திருக்கார். நியாயத்தை நோக்கி போராடி கடைசியில முடியாம அவர் அவரே தன்னை மாய்த்துக் கொண்டார். இது வந்து நீதிக்கு தண்டனைம்பாங்கல்ல. நீதி குடுத்த தண்டனையா? அல்லது நீதிக்கு இவர் குடுத்த தண்டனையா என்னன்னு தெரியல. சித்ரா பத்தி வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? இப்போ சித்ரா வந்து அவங்க வந்து அந்த தொடர் வந்த சமயத்தில வந்து பெண்களுடைய அபிமானத்தில இருந்தாங்க. நெறைய குடும்பங்கள் அது கொண்டாடப்பட்டாங்க. அது பரபரப்பா சுறுசுறுப்பா இருக்கு அந்த பொண்ணு. நல்லா பேசுது, சுட்டித்தனமா இருக்கு அப்படின்னு ரசிச்சாங்க அத. அப்படி இருக்கிற அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, நெறைய வந்து அன்னைக்கு வந்து பெண்கள் உட்பட யாருமே அத ஏத்துக்கல பெருசா. ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தாங்க. அவங்க ஆமா. ஷோல பேசும்போது ஸ்ட்ராங்கான ரொம்ப பெண்ணா ஸ்ட்ராங்கா நல்ல பேசுவாங்க. அவ்வளோ ம பர ஒரு ஸ்ட்ராங்கா பேசும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ம ம ஒரு யாரையும் கொஞ்சம் நேருக்கு நேர் பேசக்கூடிய தற்கொலை செய்ற அளவுக்கு கோழைலாம் கிடையாது. கோழையும் கிடையாது. கோழையும் கிடையாது. அத வந்து அவங்க அவங்க பேச்சு, நடவடிக்கைய வச்சு நீங்க பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு தற்கொலைக்கு போகக்கூடிய அளவுக்கு கோழையும் கிடையாது அவங்க. எதையும் எதிர்த்து நின்று பேசக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள பெண்ணா தான் இருந்திருக்காங்க. தைரியமான பெண்ணா தான் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில அந்த அன்னைக்கு வந்து இது ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருந்ததா இந்த கொலைக்கு பின்னாடி அதாவது இது கொலையா, தற்கொலையான்னு தெரியல. அதுக்கு பின்னாடி வந்து இவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி சில அரசியல் கட்சி தலைவர்கள பத்தி இப்ப சொல்லப்பட்டது. அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்த அவங்க சொன்னது, அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தது யார் யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த சமயத்தில. ஆளுங்கட்சியா இருந்தது வேறொரு கட்சி. அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு சில முக்கியமான பெருந்தலைகள சொல்லப்பட்டது. அந்த பெருந்தலைகள் ஏற்கனவே வந்து அவங்க வந்து அந்த காதல் லீலா வினோதங்கள்ல கொஞ்சம் நல்ல தேர்ந்தவர்களா இருந்ததுனால, அவங்க மேலேயும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் முடி துறந்த மனிதர்களா இருந்ததுனாலயும், அவங்க மேல எல்லாம் கொஞ்சம் சில சொல்லப்பட்டது. ஏன்னா, அப்படி இருக்கும் அப்படின்னு சந்தேகங்கள், யூகங்கள் எழுப்பப்பட்டதா, அது எதிர்க்கட்சியில இருந்தவங்க அப்போ அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பேர் சொன்னாங்க. அவங்க வந்து இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லது அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா, இது கொலையா, தற்கொலையாங்கிறதே ஒரு 4 வருஷம் வரைக்கும் வந்து ஒண்ணும் பண்ண முடியலையே! அப்படி பார்க்கும்போது ஏதோ அரசியல் பின்புலம் இருக்க தான் செய்யுது. யாரோ ஒரு அழுத்தமான ஒரு ஆளுடைய அல்லது யாரோ 2, 3 பேருடைய அரசியல் பின்புலத்தினுடைய அழுத்தம் இருந்ததுனால தான், அது அவருடைய அப்பாவே சொல்றாரு, "இல்லங்க அத வாயால கடிச்சிருக்காங்க. இங்க மார்பகத்தில ரத்தம் வந்திருக்கு பாருங்க" அப்படின்னா, "இல்ல, இல்ல. அது தட்டும்போது மூச்சு திணறல் அதில தட்டும்போது நாங்க இதாச்சு அது" அப்படின்றாங்க. அவ்வளவு அப்பாவி அதாவது யாருமே எந்த இடத்துல சொன்னாலும் இது சாதாரண ஆட்கள் கூட இத ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி கையால தட்டி என்ன இரும்பு சுத்தியலா நீங்க தட்டினீங்க? இரும்பு சுத்தியல்ல மார்பால தட்டினா தான் நீங்க என்ன ரத்தம் வெடிச்சு ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படி கையால தட்டும்போது ரத்தம் வந்துச்சுன்னு தெரியல. அது வந்து அதாவது அரசியல் பின்புலம் இருந்ததனால தான், அந்த அழுத்தங்கள் அரசியல் அழுத்தம் இருந்ததனால தான், இப்படி வந்து அந்த கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே போயிருக்கு. ஒரு சாதாரண ஒரு காவல்துறையில இருக்கிறவருடைய பொண்ணு. அவராலே வந்து அவ்வளோ சீக்கிரமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. ஆனாலும் அவரால ஆதாரம் தேட வேணும் இல்லையா? அவரால ஆதாரம் தர முடியாது. தர முடியாம அவருடைய கணவன் மேல அவருடைய கணவர் தான் அதுக்கு காரணம். அந்த கணவருடைய மூலமா அவங்க அவங்க சில இடங்கள்ல, சில படங்கள்ல பார்த்துருப்பீங்க. "நீ தான் கணவன், நான் தான் இது." அதாவது அந்த இவர் சொல்லுவார் இல்லையா, அந்த சட்டை மாப்பிள்ளை அவர் தான், அந்த சட்டை எனது அப்படிம்பாங்கள்ல. இப்படி இவர் அந்த மாரி சில அரசியல்வாதிகளுக்காக இவர் கணவரா இருந்திருக்கலாம். அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். இத வந்து சில ஒரு கட்டத்தில வேற மாரி மாறும்போது, அது கொஞ்சம் வேற மாரி மாறியிருக்கு. அது கொலையா, தற்கொலையான்னு தெரியாம, அவங்க அப்பா அத இத்தன நாள் வந்து அத போராடி, போராடி கடைசியில இதாகுறாரு. ஆனா, அதுக்காக அன்னைக்கு வந்து நெறைய பெண்கள் தரப்புல பரபரப்பு ஏற்பட்டது, பேசப்பட்டது. பாவங்க அந்த பொண்ண அன்னைக்கு வந்து அந்த நான் டிவி சீரியல் பார்த்த ஆட்கள் எல்லாம் பெண்கள் என்ன சொன்னதுன்னா, பாவம் அந்த பொண்ண கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர, அதெல்லாம் தற்கொலை பண்ணும்னு சொல்ல முடியாதே! அப்படின்னு பெண்களே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது அப்படின்னா, அது வந்து சட்டம் ஒழுங்குக்கோ, இவங்களுக்கோ ஏன் தெரியாம போச்சு? அல்லது யாருடைய அழுத்தங்கள் தெரியல. சாவுக்கு பின்னால் எதுவும் சில மர்ம முடிச்சுகள் இருக்கு. எப்படி ஸ்ரீதேவி இதெல்லாம் நீங்க மர்ம முடிச்சுகள அவுக்க முடியாம திணறிட்டு இருக்கோமோ, அந்த மாரி இதுவும் வந்து
இவரு 4 வருஷமா போராடி பார்த்தார். எப்படியாவது அந்த நியாயத்த தன்னுடைய தரப்பு நியாயத்த மேல கொண்டு வரணும். குற்றவாளி இது பண்ணணும்னு பார்த்தாரு. முடியல. கடைசியில இவரே தன்னை மாய்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. இது வந்து நெறைய அதுக்கு அதை தாண்டி உங்களுக்கு சின்ன திரையில நெறைய சம்பவங்கள்லாம் ஆமா சார். நடந்திருக்கு. சித்ராக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சபர்ணா, வைஷ்ணவி பலர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. சூசைட் பண்ணியிருக்காங்க. பெரிய திரை மட்டும் இல்லாம சின்ன திரையில இந்த மாரி தொடர்ச்சியா சூசைட் நடக்குதுல. என்ன காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல பெரிய திரையில அதாவது நீங்க ஒரு ஏதாச்சும் சில இவங்களுக்குள்ள சில லவ் வந்தா சில பேர் தற்கொலை லவ் பண்ணி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா பெருசா இல்ல அது. அது வேற ஏதாச்சும் ஒரு பாதிப்புகள் வந்திருக்கும். நீங்க சொல்ற அந்த மாரி வந்து ஒரு பெரிய வெளிய வந்துட்டோம்னா, அந்த அழகு தானே சார் அந்த அழகு தானே. அந்த அழக அடையணும்னு நெறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஏதோ ஒரு அரசியல்வாதியோ யாராவது ஒருத்தர் அப்படி ஏதாச்சும் ஒருத்தர் இடத்துல பாதிக்கும்போது இவங்க வந்து அத தாங்கிக் கொள்ள முடியாம தற்கொலைக்கு போயிடுறாங்க. இந்த மாரி அரசியல் பின்புலமும் ஏதோ ஒண்ணு பெரிய அதிகாரிகள் இவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகை, தெலுங்குல நடிகை. அந்த நடிகை வந்து அரசியல் பின்புலத்தால, அரசியல் ஒரு அதிகாரிகளால மிகப்பெரிய அளவுக்கு இது பண்ணப்பட்டார். பாலியல் ரீதியா மிகப்பெரிய அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார். ஒரு கட்டத்தில இந்த தமிழ்நாட்டில இருக்கவே மாட்டேன்னு அப்புறம் ஆந்திராவுக்கே ஓடி போயிட்டாரு. ஒரு நடிகை, பிரபலமான நடிகை அது. அவங்களும் சூசைட் தான் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணிக்கல அவங்க. தாங்க முடியாம கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அதிகாரிகளால் ஏற்பட்டது அப்படிம்பாங்க. இத வந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்றேன். இந்த மாரி உங்களுக்கு அதிகாரிகளாலோ, அரசியல்வாதிகளோ, பெரும் புள்ளிகளாலோ, ஜமீன்தார் இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? இவங்களால பாதிக்கப்படுவாங்க. அந்த காலத்தில நாடகங்கள்ல நடிக்கிற பெண்கள் நடிகள் நடிக்க வரவே மாட்டாங்க அந்த காலத்தில பெண்கள். ஆண்களே பெண் வேஷம் போடுவாங்க பாருங்க. அவன தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. பெண் வேஷம் போட்டு நடிக்கிற இவங்களே தூக்கிட்டு பெண்ண போயிருவாங்க. நெனச்சு ஆமா. பெண் நெனைச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஜமீன்தார்கள் மிட்டா மிராசுகள் இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த 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 வழித்தோன்றல்கள் தானே இப்போ இருக்கிறது. இன்னும் மனுஷன் வந்து இன்னும் அ நடிகைகளா சர்வை பண்றது சாதாரண விஷயம். சாதாரண விஷயம் கிடையாது சார். அதாவது ஒரு சின்ன அதாவது அவங்கள வெளிய வந்தாலும், யாராவது ஒரு நட்புல சிக்கினாலும், வேற வகையில ஏதாச்சும் மாட்டினாலும், ஏதாச்சும் ஒரு ஃபோன்ல எடுத்தோ, இது பண்ணியோ, ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்களே, உங்களுக்கு ஏமாத்துற மாரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில மாட்ட வச்சுட்டு அவங்கள வந்து அந்த தூண்டுறாங்க. சரி எனக்கு நீ படுத்தான் ஆகணும் அப்படி. இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருவாங்க இல்லையா? இந்த மாரி ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. நடிகையா வந்து அவங்க வந்து வாழ்க்கைய வந்து ஒரு அதாவது புகழ் பெற்று ஒரு டெய்லி ஷூட்டிங் இருந்தாலும் கஷ்டம் தான். ஷூட்டிங் இல்லைனாலும் கஷ்டம் தான். நடிகையா மாறுன பிறகு. நீங்க டெய்லி செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும். உங்கள வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு தான் இருக்கணும். அதை தாண்டி நெறைய பார்வைகள் இவங்க மேல படும். நல்லவன் பார்வை, கெட்டவன் பார்வை, எல்லா பார்வையும் அடையணும்னு நினைக்கிறவன் பார்வை, இந்த மாரி நெறைய இருக்கும். பணத்தாலே வந்து இன்னைக்கு இது பண்ற ஆட்கள் இருக்காங்க. பணத்தின் மூலமா முடியலையே அப்படியே அவள பணிய வை அப்படிங்கிற ஆட்களும் இருக்காங்க. பெரிய திரையை தாண்டி சின்ன திரையிலே அட்ஜஸ்ட்மென்ட்லாம் இருந்தது. இருக்கு. இந்த மாரி இருக்கு. ஒரு காலகட்டத்தில நெறைய அத பத்தி நாங்க ஆரம்பத்தில நெறைய எழுதியெல்லாம் இது பண்ணிட்டோம். நக்கீரன்லாம் எக்கச்சக்கமா எழுதுனாங்க அந்த மாரி. மற்ற இதுலயும் நெறைய எழுதினாங்க. எழுதி அது வந்து ஒரு கட்டத்தில கொஞ்சம் இதாயிடுச்சு அதுக்கு பிறகு. இப்போ இருக்கு இல்லாம இல்ல. இருக்கு. அது வந்து பெருசா வெளிய தெரியாது. யாராவது சொன்னா தான் உண்டு. சொன்னாங்கன்னா, அது வெளிய வந்துரும். அதுக்குன்னு சில பேர்ல ஆரம்பத்தில நான் டிவி மேட்டர் எழுதும் பொழுதெல்லாம் இத பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சில இடங்கள்ல எழுதியிருக்கேன். அது டிவில ஒர்க் பண்றவங்க, உள்ள ஒர்க் பண்ற டைரக்டர் இதில, அப்புறம் வந்து சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா நடிக்கிறவங்க, அம்மாவா நடிக்கிற இவங்ககிட்ட கொஞ்சம் நட்பா பேசியிருந்தேன். கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ மீ டூ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஹேமா கமிட்டி மலையாளத்தில வந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கனால நெறைய விஷயங்கள் வெளில வருது. அந்த காலகட்டத்தில நீங்க பார்த்த வரைக்கும் வெளில வருமா? இந்த மாரி வெளிய விஷயங்கள்? வராது. வெளிய வராது. பெரும்பாலும் வெளிய வராது. வெளியவே வராது. அதாவது ஒரு இது உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ரூம் இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு வாசல்னு ஒண்ணு இருக்கும். பின்னாடி உள்ளுக்குள்ள ஒரு வாசல் இருக்கு. அந்த அடுத்த ரூமுக்குள்ள. அது ஹீரோ, ஹீரோயினுக்குள்ள ஒரு வாசலா இருக்கும் அது. அவங்க இப்போ வந்து போயிட்டுருக்கலாம். அது வேற யாருக்கும் தெரியாது. அந்த ரூமுக்கு மட்டும் தான் அவங்க மட்டும் வந்து போவாங்க அப்படிம்பாங்க. இது வந்து தெரியாம நடக்கிற நெறைய உண்டு. யாராவது இந்த மீ டூல வந்து சொன்னா தான் உண்டு. சொன்னா நீங்க சொல்லிட்டா அதுக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியுங்க. இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ அப்படி சொன்னல்ல இவர மட்டும் இல்ல. அடுத்தடுத்து எந்த படத்துலயும் வாய்ப்பு தர மாட்டாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணலன்னா உனக்கு ஏன் வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற இப்படி போயிட்டாங்க. அதனால இவங்களாலும் தவிர்க்க முடியல. அது சொல்ல முடியல. சொன்னா வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. ஆரம்பத்தில இந்த மீட்யூல இந்த மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நடிகைகள். வளர்ந்து வர்ற காலகட்டத்தில இப்படி பண்ணும்போது உங்களால முடியல அவங்களால. வெளிய சொல்ல முடியாம, இப்படி மூச்சு திணறல்
வந்து செத்து போகிற ஆட்கள், தற்கொலை சூசைட் பண்ணிருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை தான் இவங்க தற்கொலை பண்ணிக்கல, ஆனால் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காங்க. அல்லது அதாவது அதாவது கொல்லப்பட்டிருக்கலாம், எதுவும் ஒன்றும் தெரியல. அவங்க அப்பா வந்து கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா காவல்துறையில் இருந்த அவரே சொல்லி கூட அது நியாயம் இன்னும் கிடைக்கல. இனிமேல் இறந்த பிறகும் அவருக்கு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதை வந்து யார் சொல்லணும்னு தெரியல அதுக்கு. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.